அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் திவ்ய தேசம் திருக்கண்ணமங்கை. பண்ணினை பண்ணில் நின்றதோர் பான்மையை பாலுள் நெய்யனை மாலுருவாய் நின்ற நினை விளக்கும் சுடற்சோதியை வேள்விகை விளக்கொளி தன்னை மண்ணினை மலையை அலை நீரினை மலை மாமதியை மறையோர் தங்கள் கண்ணினை கண்களார் அளவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் என்று திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திவ்ய தேசம் இனிமையான இசைக்கும் இன்பமும் பாலுக்குள் நெய்யும் மறைந்திருப்பதை போன்று திருமாலின் உருவத்தினிகே, அதாவது கொண்டிலங்கம் வெட்ட வெளியினை, பேரொளியினை, மலையை, அலைகின்ற கடல் நீரினை, தேவர்களுக்கு கண்கள் போன்றனவை, இந்த கண்ணமங்கையுள் நின்றவனை என் கண்களாரக் கண்டு கொண்டேன் என்று திருமங்கையாழ்வாரால் பாடிப்பரவசித்து கொண்டாடப்பட்ட திவ்ய தேசம் சோழ நாட்டு 40 திருப்பதிகளில் ஒன்றாக திருச்சேரியிலிருந்து திருவாரூர் செல்லும் மார்க்கத்தில் சீரும் சிறப்புடன் விளங்குகிறது. இங்கிருந்து திருவாரூர் 5 மைல் தூரம். இந்த ஸ்தலத்தை பற்றி வரலாறு. இந்த ஸ்தலம் பற்றி சூத புராணிகர் தமது சீடர்களுக்கு கூறியதாக பாத்ம புராணம் 5வது காண்டத்தில் 81 முதல் 87 முடிய உள்ள 7 அத்தியாயங்களில் பேசப்படுகிறது. திருமால் பார்க்கடலை கடைந்த போது சந்திரன், கற்பகத்தரு, காமதேனு என்று ஒவ்வொன்றாக தோன்றி இறுதியில் மகாலட்சுமி தோன்றினாள். அப்பொழுது பார்க்கடல் கடைந்த தோற்றத்துடன் இருந்த எம்பெருமானின் நிலை கண்டு மிகவும் நாணமுற்ற திருமகள் அவரை நேரில் பார்த்து கொண்டிருக்க வெட்கப்பட்டு இந்த தலத்திற்கு வந்து பார்க்கடலிருந்து வெளியேறிய அந்த தோற்றத்தையே கண்ணுள் கொண்டு எம்பெருமானை குறித்து மௌன தவம் இருக்கலானால் திருமகளின் தவமறிந்த திருமால் அவளை ஏற்றுக்கொள்ள நினைத்து தனது மெய்க்காவலரான விஸ்வக்ஷேனரிடம், அதாவது சேனை முதலியாரிடம் முகூர்த்த நாள் குறித்து கொடுத்து அனுப்ப விஸ்வக்ஷேனர் அதை கொண்டு பிராட்டியிடம் சேர்ப்பிக்க, பிறகு 30 முக்கோடி தேவர்கள் புடை சூழ்ந்து இந்த இடத்திலே எம்பெருமான் திருமகளை மனம் புரிந்து கொண்டார். மகாலட்சுமி அடைய எம்பெருமான் தன்னுடைய பார்க்கடலை விட்டு புறத்தே வந்து இங்கு எழுந்தருளியதால் பெரும் புறக்கடல் என்பது பகவானின் திருநாமம். வடமொழியில் பிருகத் பகிஷ் சிந்துநாத், அதாவது பெரும் புறக்கடல் என்பது திருநாமம். லக்ஷ்மி தவமேற்றியதால் லக்ஷ்மி வனம் என்றும், இந்த விடத்தை திருமணம் நடைபெற்றதால் கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம் என்னும் ஒரே ஸ்தலத்திற்கு இருக்க வேண்டிய 7 வகை லட்சணங்களும் பொருந்தியிருப்பதால் சப்தாமிர்த க்ஷேத்திரம் என்றும் இதற்கு பெயர். மூலவர் பக்தவசல பெருமாள், பத்தராவி பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம், மிகவும் பிரம்மாண்டமான பேரழகு பொருந்திய திருவுருவம், தாயார் கண்ணமங்கை நாயகி, உற்சவர் பெரும்புறக்கடல், தாயார் ஸ்ரீ அபிஷேகவல்லி, தீர்த்தம் தர்சன புஷ்கரணி, விமானம் உத்பல விமானம், காட்சி கண்டவர்கள் 30 முக்கோடி தேவர்கள், வருணன். இந்த ஊரை பற்றி சிறப்புகள். கிருஷ்ணாரண்யம் என்ற பகுதிக்குள்ளான் இந்த ஸ்தலமும் உள்ளது. விமானம், ஆரண்யம், மண்டபம், தீர்த்தம், க்ஷேத்திரம், நதி, நகரம் என்ற 7 லட்சணங்களால் அமையப்பெற்றதால் சப்த புண்ணிய க்ஷேத்திரம், சப்தாமிர்த க்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு நடந்த திருமணத்தை காண தேவர்கள் கூட்டமாக வந்து குவிந்ததோடு எப்போதும் இந்த திருக்கோலத்தோடு கண்டுகொண்டே இருக்க வேண்டுமென தேனீக்களாக உருவெடுத்து கூடு கட்டி அதிலிருந்து கொண்டு தினமும் கண்டு மகிழ்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு வரலாறு. இன்றும் தாயார் சன்னதியில் வடபுறம் உள்ள மதிலில் சாளரத்திற்கு அருகில் ஒரு தேன்கூடு உள்ளது. எத்தனை நூற்றாண்டுகளாக இது இங்குள்ளது என்று யாராலும் சொல்ல இயலாது. இந்த கூட்டினை சுற்றி வாழும் தேனீக்கள் யாரையும் ஒன்றும் செய்வதில்லை. 108 திவ்யதேசங்கள் இது இங்குதான் ஒரு அதிசயமாகும். மந்திர சித்தி இல்லாவிட்டாலும் ஒரு இரவில் இந்த ஸ்தலத்தில் வாசம் செய்தால் மோட்சம் கிட்டும் என்பது புராண ஐதீகம். பத்தர் ப்ளஸ் ஆவி, பத்தராவி என்பது இங்குள்ள மூலவரின் திருநாமம். பக்தர்களின் பொருட்டு ஆவி போல் வேகமாக வந்து அருள் பாலிப்பதால் பத்தராவி என்னும். பக்தர்களை விட்டு ஒருபோதும் நீங்காது பக்தர்களின் அருகிலேயே இருப்பதால் பக்தவசலர் என்றும் இந்த எம்பெருமானுக்கு திருநாமம். பெரும்புறக்கடல் பத்தராவி என்ற இவ்விரண்டு திருநாமங்களையும்
திருமங்கையாழ்வார் எடுத்து ஆண்டுள்ளார். பெரும்புறக் கடலடையலேற்றினை பெண்ணையானை எண்ணில் முனிவர்க்குருள் அருந்தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவே என்று எடுத்தாண்டுள்ளார். திருமங்கை ஆழ்வாரால் மட்டும் 14 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த ஆதமுனிகளுக்கு திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்று ஒரு சீடர் இருந்தார். அவர் இவ்வூரில் பிறந்தவர். அவர் இந்த எம்பெருமானிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்த கோவிலின் உட்புறத்தை புல்லினை செதுக்கி சுத்தப்படுத்தி இந்த எம்பெருமானை அடைக்கலம் என்றிருந்தார். ஒரு நாள் அவர் நித்யானசந்தான கோஷ்டியுடன் வேதபாராயணம் செய்து கொண்டு இந்த கோயிலுக்குள் நுழையும் போது திடீரென நாய் வடிவம் கொண்டு மூலஸ்தானத்திற்குள் ஓடி ஜோதியாகி இறைவனுடன் கலந்தார். இன்றும் ஆனி மாதம் திருவோண நட்சத்திரம் இவரின் மகா நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் 4 உருவமெடுத்து இந்த ஸ்தலத்தில் 4 திக்குகளையும் காவல் காத்து வருகிறார் என்பது ஐதீகம். மகாவிஷ்ணு வாமனாவதாரம் எடுத்தபோது வானத்தை அளந்த பாதத்தை பிரம்மன் தனது கமண்டல நீரால் அபிஷேகம் செய்ய அதிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு துளி இவ்விடத்தில் விழுந்து அதுவே தரிசன புஷ்கரணியாயிற்று என்றும் புராணங்கள் கூறுகின்றன. நவகிரகங்களில் ஒருவரான சந்திரன் தனது குருவின் பத்தினியான தாரையுடன் காமத் தொடர்பு கொண்டு புதனை பெற்றெடுத்தான். இதனால் தேவர்கள் அனைவரும் சந்திரனை சபித்தனர். இதனால் சந்திரனின் கலைகள் குறைந்து ஒளியிழந்து தினமும் தேயலானான். தனது நிலை கண்டு மிகவும் வருந்திய சந்திரன் பிரம்மனிடம் வேண்ட பிரம்மன் கண்ணமங்கையில் வீட்டிருக்கும் பக்தவசலனை சேவித்து அங்குள்ள தரிசன புஷ்கரனில் நீராடினால் இந்த சாபம் தீரும் என்று சொல்ல சந்திரன் இங்கு வந்து தரிசன புஷ்கரனை கண்ட மாத்திரத்தில் இவனது சாபம் தீர்ந்தது. எனவே இந்த புஷ்கரனுக்கு தரிசன புஷ்கரணி, அதாவது தரிசித்த மாத்திரத்தில் பயன் தரவல்லது என்பது பெயர். இந்த தரிசன புஷ்கரணியில் நீரினை எடுத்து பிராட்டிக்கு பட்ட மகரிஷியாக பகவானால் அபிஷேகம் செய்யப்பட்டதால் இந்த பிராட்டிக்கு அபிஷேகவல்லி என்றும் பெயர் உண்டாயிற்று. திருமங்கையாழ்வார் தமது திருமொழியில் திருவரங்க தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதிலும் பிள்ளை பெருமாள் ஐங்காரம் இந்த ஸ்தலத்தை தமது பாசுரங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். திருவரங்கத்தை போன்றே இந்த ஸ்தலத்திற்கு தெற்கே 1 மைல் தொலைவில் ஓடம்போக்கி நதியும் வடக்கே 1 கல் தொலைவில் இருந்த காவேரி என்னும் வெட்டாரம் ஓடி 2 நதியுடைய ஸ்தலம் போல் ஆக்குகின்றது. எங்கும் 4 கரங்குடன் விளங்கும் விஸ்வக்ஷேனர் இங்கு 2 கரங்குடன் தோன்றுகின்றார். திருக்கண்ணமங்கைக்கு திருமங்கையாழ்வார் அருளிய பதிகத்தில் கடைசி பாவினில் இந்த ஸ்தலத்திற்கு தான் உரைத்த 10 பாக்களை கற்றவர்கள் விண்ணவராகி மகிழ்வெய்துவர் என்று கூறுகின்றார். அது மட்டுமில்லாமல் சங்கேந்திய கண்ணபிரானே, உண்மையிலே நீ கூட இந்த பாக்களை கற்க நினைக்கில் கற்கலாம் என்றும் இதோ அந்த பாட்டை பாருங்கள். அதாவது கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று காதலால் கலிகந்தி உரை செய்த வண்ண ஒன் தமிழ் 9 வல்லாய் உரைப்பவர் மதியம் தமிழ் விண்ணில் விண்ணவராய் மகிழ் வெய்துவர் மெய்மை சொல்லில் வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே. இதனால் உடனே எம்பெருமான் திருமங்கையாழ்வாரின் பாடல்களை கற்க ஆவல் கொண்டு விட்டார். அதற்காக பெரியவாச்சான் பிள்ளை என்கிற மேதாவியாக அவதாரம் செய்தார். இந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க திருமங்கையாழ்வாரை நம்பிள்ளையாக அவதாரம் செய்தார். அதாவது பெரியவாச்சான் பிள்ளைக்கு ஆசிரியராக இருந்தவர் நம்பிள்ளை. அதாவது ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தான் கண்ணபிரான். அதே ரோகிணி நட்சத்திரத்தில் பெருமாள் பாடம் கேட்கும் பொருட்டு பெரியவாச்சான் பிள்ளையாக அவதரித்தார். பெரியவாச்சான் பிள்ளைக்கு பாலப்பிராயத்தில் கிருஷ்ணன் என்னும் திருநாமம் இருந்ததை உதாரணமாக காட்டலாம். அதேபோல் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்த திருமங்கை ஆழ்வாரே அதே கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்பிள்ளையாக அவதரித்தார். இதனை காதலுடன் நஞ்சீயர் கழல் தெழுவோம் வாழியே கார்த்திகையில் கார்த்திகை உதித்த கலிகன்றி வாழியே என்ற நம்பிள்ளைக்காக வாழி திருநாமத்தில் நம்பிள்ளையை கலிகன்றி என்று திருமங்கை ஆழ்வாருக்கு உண்டான திருநாமத்தை இட்டு உணர்த்தியிருப்பதை உதாரணமாக காட்டலாம். நாம் மேலே பார்க்கக்கூடிய திவ்யதேசம் திருக்கண்ணபுரம் பார்க்கலாம்.